வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான ஈஸியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது ரெண்டும் சூடானதும் நம்ம ஹோல் மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 பிரிஞ்சி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 மராத்தி மோக்கு, 3 கிராம்பு, 2 நட்சத்திரப்பூ, 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பும் கல்பாசியும் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நேரம் இதில் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்து இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கெல்லாம் பதிலாக நீங்கள் பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா அது கருகிராமல் இருக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பொடியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி இலையை இந்த மாதிரி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அந்த புதினா கொத்தமல்லியும் அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நான் இந்த லெக் பீஸில் நீல நீளமாக கத்தியால் கோடு போட்டு வச்சுருக்கேன், அது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் நல்லா படர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அந்த சிக்கனோட கலர் லேசாக மாறுற அளவுக்கு நம்ம இந்த மசாலாவில் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி இப்போ சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் சேர்த்துட்டு இதில் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணி ஊற்றுவேன், அதில் 1/2 கப் தண்ணி இப்போவே சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இது ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போடணும். இப்போ ஸ்டீம் வந்துடுச்சு, வெயிட் போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு 2 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன், ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நான் 1 கப் பாசுமதி அரிசியை கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ நான் குக்கரை திறந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுலாம். நான் 1/2 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போது இன்னும் மீதி உள்ள 1 கப் தண்ணியை சேர்த்துடலாம். உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீம் வந்துடுச்சு. இப்போ வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நல்லா அரிசியெல்லாம் உதிரியாக சூப்பராக கமகமன் வாசனையோட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ரொம்ப கிண்டாமல் இப்படி மெதுவாக திருப்பி விடுங்க கரண்டியை வச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.